வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எம்எஸ் வேர்டில் இருக்கிற டேட்டாவை எக்ஸலில் எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி 4 காலம் 6 ரோ இருக்கிற டேட்டாவை ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டேட்டாவை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணியும் செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே தெரிகிற ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். எக்ஸலில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். அங்கே வேர்டில் பார்த்தீங்கன்னா 6 ரோக்கு தான் அங்கே டேட்டா இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 11 ரோ வரைக்கும் இது பேஸ்ட் பண்ணியிருக்கு. அது ஏன் அப்படின்னா, அங்கே ஒரு செல்லில் இருக்கிற டேட்டா இங்கே 2 செல்லில் பேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, வேர்டில் இயர் டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அன்வான்ட் ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த அன்வான்ட் ஸ்பேஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+H கொடுக்குறேன். அதில் ஃபைண்ட் வாட்டில் கேரட் சிம்பிள், பி, ரிப்ளேஸ் வித்தில் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ ரிப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9 இடத்துல ரிப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த டேட்டாவை காப்பி பண்ணி நீங்கள் எக்ஸலில் போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா, அங்கே எத்தனை ரோ காப்பி பண்ணிங்களோ அத்தனை ரோ தான் இங்கே பேஸ்ட் ஆகும். பார்த்தீங்களா, 6 ரோ தான் பேஸ்ட் ஆகிருக்கு. 4 காலம் 6 ரோ தான் பேஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி வேர்டில் இருக்கிற டேட்டா எனக்கு ஃபார்மேட் இல்லாமல் வெறும் டேட்டா மட்டும் பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் டேப்பில் பேஸ்ட் இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் டேட்டா மட்டும் பேஸ்ட் ஆகும். ஃபார்மேட் எதுவும் இருக்காது. உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கலர் அண்ட் பார்டர் அப்ளை பண்ணுறது அதெல்லாம். அண்ட் இதை ட்ராக் பண்ணி சைஸும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேட்டா மட்டும் வேணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். வேர்டில் இருக்கிற டேட்டா அப்படியே எக்ஸலில் வந்துடும். அண்ட் அதே மாதிரி ஹைப்பர் லிங்க் மூலியமாகவும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் ஸ்பெஷல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பேஸ்ட் லிங்க் செலக்ட் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க் கொடுக்குறேன். இப்போது ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா மட்டும் பேஸ்ட் ஆகிருக்கு. இதுக்கும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 2 ஃபைலையும் பக்கத்தில் வச்சு நான் ஹைப்பர் லிங்க் எப்படி யூஸ் ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போ வேர்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறத செகண்ட் கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறேன். அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல்லையும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அண்ட் இதையும் நான் செகண்ட் கிளாஸ் மாற்றுறேன். ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. அண்ட் இந்த நேமையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஹைப்பர் லிங்க் பேஸ்ட். நீங்கள் வேர்டில் டேட்டாவை சேஞ்ச் பண்ண அது எக்ஸல்லையும் சேஞ்ச் ஆகும். அண்ட் அவ்வளோதான். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.